ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இந்த மைக் யூஸ் பண்ணி உங்களால் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேச முடியும். குவாலிட்டியாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், ரொம்பவே அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பீட்ரான் பிராண்டோட ப்ளே அப்படிங்கிற இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் செம்ம அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தயாரித்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். பாக்ஸோட சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதுக்கப்புறமா மைக் வச்சுருக்காங்க, டைப்-சி சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறமா ஒரு கார்டு இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஈஸியாக உங்களால் கேரி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு உங்களால் போட்டுக்க முடியும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மற்றும் மைக் இந்த ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்-சி போர்ட் இருக்கனால ரொம்ப ஸ்பீடாக உங்களால் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா RGB லைட் இருக்குது. நல்ல பிரைட்டாக செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே டாப்பில் பட்டன் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை உங்களுடைய மொபைல் ஃபோனில் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்க முடியும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப லவுடாக இல்லை. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த ஸ்பீக்கரை இந்த மைக் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஸ்பீக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மைக்கில் பவர் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மைக் இப்போ ஆன் ஆகும். இனி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக கேட்குது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களால் பேசிக்க முடியும். 4 வகையான வாய்ஸ் இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ, வெல்கம் பேக் டு ரெட் டெக் தமிழா யூடியூப் சேனல். இப்போ வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். தக்காளி, பல்லாரி, இடியாப்பம். 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 இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இந்த மைக் யூஸ் பண்ணி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசுகிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் 10 வாட்ஸ் ஸ்பீக்கர் இருக்குது. 57 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சவுண்ட் கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இதே டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் 500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் சேல் பண்ணுறாங்க. அதை வாங்கி நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். பட் அதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேரண்டி, வாரண்டி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சேல் பண்ணாலும் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி இருக்குது. இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.